ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 66. யூனிகா மேம், வெல்கம் டு ஸ்பேஸ் அகாடமி எவ்ரி ஒன். எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எல்லாரும் மியூசிக்கானாக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. நான் உங்களுக்கு சொல்ல வந்தது ஒன்று தான். தட் ஸ்பேஸ் இஸ் ரியலி த்ரில்ட் அண்ட் ஹானர் டு பி ஹோஸ்டிங் மியூசிக்கானா அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு விஷ் ஆல் த 24 பார்ட்டிசிபேட்டிங் பேண்ட்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த சமயம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம ஸ்பேஸில் கூட 2 contestants நிஜமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ கேன் வி ஹாவ் the FAFI and Engage 3 to formally open and engage மியூசிக்கானா அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிகா மேம், வா வாட் அ ஸ்டார்ட் ரைட் கைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. வெல், திஸ் இஸ் ஜஸ்ட் அ கிளிம்ஸ் ஃபார் மியூசிக்கானா. ஸோ கெட் ரெடி ஃபார் டுமாரோ மார்னிங் வென் த ஆக்சுவல் காம்படிஷன் ஸ்டார்ட். தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராகவ் சார் கிளாப் பண்ணிகிட்டே வர்றாங்க. ராகவ் சார், கைஸ் வாட் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கைஸ், சூப்பராக இருந்தது, அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திங்க் பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. கிரேட் ஜாப் கைஸ், யூ ஆல் ஹாவ் மேக் மீ ப்ரவுட். இன்றைக்கி நைட்டு எல்லோரும் ரிலாக்ஸாக மட்டும்தான் இருக்கணும் அண்ட் மியூசிக்கானா பற்றி யாரும் திங்க் பண்ணக்கூடாது. அண்ட் ஆஃப்டர் டுநைட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், கானஸ்ட்லி ஸ்பீக்கிங், லூஸ் ஆர் வின், ஐ ரியலி டோன்ட் கேர். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூ ஆல் to do one thing. When you all go up on stage, just go and have a blast, go wild and have fun, என்ஜாய் கைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் எனக்காக செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கபீர் பார்க்குறான், ராகவ் சாரும் பார்க்குறாங்க. ஹர்ஷத் 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறான். நவ்யா எஸ் சார் அப்படின்னு சொல்கிறா. ராகவ் சார் பார்த்துட்டு இல்லை இங்கே உள்ள எல்லாரும் எஸ் சொல்கிற வரை நான் அங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங் டென்ஷன் ஆகுறான். அப்புறம் எல்லாரும் எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ் சார் கபீரை பார்க்குறாங்க. அவன் அமைதியாகவே நிற்கிறான். அப்புறம் ராகவ் சார், தேட்ஸ் மோர் லைக் இட், ஸோ கைஸ் ஹாவ் ஃபன் அண்ட் ரிலாக்ஸ், குட் நைட், சி யூ கைஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் மார்னிங் இருமல் வந்த மாதிரி நந்தினி பார்க்குறதுக்காக சிக்னல் கொடுக்குறான். நந்தினி பார்த்துட்டு அவள் ட்ரெஸ்ஸை பார்த்து, நவ்யா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், என் கூட வாரியா அப்படின்னு கேட்குறா. நவ்யா 1 minute வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. நந்தினி நவ்யா அப்படின்னு சொல்கிறா. நவ்யா ஹர்ஷத்தை பார்த்துட்டு, நீ இப்போ 2 minutesல வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. நந்தினி ஹான்னு சொல்லிட்டு மாணிக்கை பார்த்துட்டே கிளம்புறா. மாணிக்கும் பார்க்குறான். த்ரூ நந்தினி போகிறத பார்த்து அவனும் பின்னாடியே போகிறான். ஆலியா த்ரூவை கூப்பிட்டு, த்ரூ பொறுமையாயிரு ப்ளீஸ், ஞாபகம் இருக்கா நம்ம பிளான் அப்படின்னு கேட்குறா. த்ரூ ஹா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் மாணிக்கு எல்லாரையும் பார்த்துட்டு மெதுவாக அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் ஹர்ஷத் கபீரை பார்க்குறான். ஹர்ஷத், இன்னைக்கு பாரு கபீர், ஐ வில் கேட்ச் யூ, ஐடியா இருக்குது ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணன்னு தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நவ்யா ஹர்ஷத்தை கூப்பிட்றா. ஹர்ஷத் பார்க்குறான். நவ்யா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. ஹர்ஷத், நவ்யா நீ தான் நவ்யா எனக்கான ஆன்சர், எப்படி அப்படின்னு கேட்குறான். முக்தி பார்க்குறா. நவ்யா ஆன்சரா, ஏதாச்சும் எக்ஸாம் எழுதுனீங்களா, மியூசிக்கானாக்காகவா, நான் எழுதணுமா, பட் நான் ப்ரிப்பேர் பண்ணலையே ஹர்ஷத் அப்படின்னு சொல்கிறா.
ஹர்ஷத் ஸ்மைல் பண்ணிவிட்டு இல்லை நவ்யா எக்ஸாம் எதுவும் இல்லை நான் காமனாக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். நவ்யா அமைதியாக இருக்கிறா. அப்புறம் நவ்யா அது என்னென்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஹர்ஷத் யா டெல்மி அப்படின்னு கேட்குறான். நவ்யா தனியாக அப்படின்னு சொல்கிறா. ஹர்ஷத் வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். முக்தி பார்த்துட்டு அப்செட் ஆகுறா. அப்புறம் ஆலியா த்ரூவோட டேட்க்கு எல்லாம் ரெடி பண்ண சொல்கிறா. அங்கே த்ரூ வரான். ஆலியா த்ரூ நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், லிபர்ட்டி ஃபேஷன் ஷூ, இட்ஸ் லுக் கிரேட், எடுத்துக்கோ ட்ரை இட் அப்படின்னு சொல்கிறா. த்ரூவும் எடுத்து போடுறான். ஆலியா லுக்கிங் நைஸ் த்ரூ, ரியலி நைஸ். ஓகே எனிவே நான் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஃபார் யூ அண்ட் ஹெர். த மியூசிக், த லைட்ஸ், த பேண்ட் வித் த மோஸ்ட் ரொமான்டிக் மியூசிக் அப்படின்னு சொல்கிறா. த்ரூ சேடா அப்படின்னு சொல்கிறான். ஆலியா அப்படின்னு கேட்குறா. த்ரூ ஆக்சுவலி ஆலியா திஸ் இஸ் ஆல் கிரேட் பட் இது நான் இல்லை, ஐ நீட் சம்திங் சிம்பிள் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறான். ஆலியா ஓ காட் த்ரூ முன்னாடியே ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறா. த்ரூ நீ சொல்ல சான்ஸே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறான். ஆலியா ஆமாம்ல அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே டைமில் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆலியா ஓகே வில் மேக் இட் நியூ பிளான், லெட்ஸ் கோ, நம்மக்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. த்ரூ ஆக்சுவலி ஆலியா ஆல்மோஸ்ட் நான் அப்போவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆலியா ஓ சீக்ரெட்டாவா அப்படின்னு கேட்குறா. த்ரூ உங்ககிட்ட சீக்ரெட்டா? சொல்லப்போனால் உனக்கு ரொம்ப நல்ல மனசு, அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். ஆலியா ஹெல்ப் பண்ணதை மறந்துடாத த்ரூ அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நவ் லிசன், கோ அண்ட் ஹவ் ஃபன், ஆல் த பெஸ்ட், ஓகே கோ அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நந்தினி ஜீப் மாட்டிக்கிட்டே இப்போ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ யாரோ டோரை தட்டுறாங்க. நந்தினி ஐ திங்க் நவ்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரா. நந்தினி நவ்யா கம் அப்படின்னு சொல்கிறா. பட் மாணிக் தான் வரான். நந்தினி நவ்யா ஜீப் மாட்டிக்கிட்டு கம் ஜஸ்ட் புல் இட் டவுன் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் வெளியில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறான். நந்தினி நவ்யா இட்ஸ் இரிட்டேட்டிங் மீ ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மாணிக்கே உள்ள வரான். நந்தினி புல் இட் டவுன் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறான். நந்தினி நவ்யா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெடுத்து நான் போடும் கையெடுத்து உலகம் மொழி. நந்தினி மிரரில் பார்த்து மாணிக் அப்படின்னு சொல்கிறா. மாணிக் உனக்காக வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் முக்தி கபீர் கிட்ட நீ இன்னைக்கு அதிர விட்டுட்ட தெரியுமா, கில்லர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறா. கபீர் ரியலி நான் நார்மலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணேன், யூஸ்வலாக தான் அப்படின்னு சொல்கிறான். முக்தி என்னாச்சும் உனக்கு, எதுக்கு இப்படி தேவதாஸ் மாதிரி இருக்க, அந்த ரோஸ்க்காகவா? ரியலி கபீர் ஐ மீன் யூ டிசர்வ் சம் ஒன் பெட்டர், நீ அவளுக்காக போய் ப்ளீஸ் யா நீ இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கபீர் ராகவ் சார் கான்டாக்ட் எடுத்து கால் பண்ண போகிறான். அப்புறம் பண்ணாமல் மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுருந்தான். இதை ஹர்ஷத் நோட் பண்ணிட்டு இருக்கான். பட் நவ்யா முக்தியை தான் ஹர்ஷத்
பார்த்துட்ருக்கான்னு நினச்சி அப்செட்டாக இருக்கா. அப்புறம் ஹர்ஷத் கிட்ட முக்தி யூ ஜஸ்ட் நீட் அ கேர்ள் டு ஸ்லீப் வித் யூ ரைட் ஃபைன் ஐ வில் ஸ்லீப் வித் யூ அப்படின்னு சொன்னதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஹர்ஷத்தை கூப்பிட்றா. ஹர்ஷத் பார்க்குறான். நவ்யா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு முக்தியை பார்க்குறா. அப்புறம் அது என்னென்னா நேற்று நம்மக்கிட்ட முக்தி சொன்னாலா அது உண்மையா அப்படின்னு கேட்குறா. ஹர்ஷத் முக்தியை பார்த்துட்டு நவ்யா நீ என்ன கேட்குற என்ன சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். நவ்யா அது நான் என்ன கேட்குறேன்னா முக்தி சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்குறா. ஹர்ஷத் நவ்யா முக்தி ஈஸ் ஆன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நவ்யா ஷாக் ஆகி பார்க்குறா. ஹர்ஷத் ட்ரக்ஸ்னால் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறான். நவ்யா ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முக்தியை பார்க்குறா. ஹர்ஷத் யா ட்ரக்ஸ் ஓகே அண்ட் ஐ கேன் see her eyes she has lost it அப்படின்னு சொல்கிறான். நவ்யா முக்தியை பார்க்குறா. ஹர்ஷத் கபீரை நோட் பண்ணிகிட்டு இருக்கான். நவ்யா ஆனால் நீங்கள் நேற்று ஏதோ சொன்னீங்கல்ல ஆன்டி ஏதோ பில்ஸ் அப்படின்னு ஏதோ சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. ஹர்ஷத் அது ஆன்டி டிப்ரெஷன் பில்ஸ். அது என்னென்னா நம்ம ஒரே ட்ரக்ஸை திரும்ப திரும்ப சாப்பிடும்போது அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். உனக்கு தெரியாது முக்தி எவ்வளோ டைம்ஸ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணானே அண்ட் த ஒன்லி ரீசன் தட் ஷீ இஸ் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். நவ்யா கேட்டுட்டு அமைதியாக நிற்கிறா. அப்புறம் ஹர்ஷத் நீங்கள் 100% ஸ்வாராக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஹர்ஷத் நவ்யா ஐ எம் ரியலி ஷாக்டு. இப்போ நான் சொன்னதை எதையும் நீ நம்பலல்ல ஃபைன் நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். நீ ஒன்று பண்ணு நீ அங்கே போய் நில்லு. அங்கே நின்று கபீர்கிட்டையும் முக்திக்கிட்டையும் ஏதாச்சும் பேசிட்டு நான் போய் முக்தி பேக்கில் இருந்து அந்த பில்ஸை எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் உனக்கு கிளியர் ஆகிரும் முக்தி சொன்னது உண்மையா இல்லை நான் சொன்னது உண்மையானு அப்படின்னு சொல்கிறான். நவ்யா 2 பேரையும் பார்க்குறா. ஹர்ஷத் ஸோ ப்ளீஸ் ஃபார் மீ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் டூ இட் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் த்ரூ நந்தினி இருக்கிற ரூமுக்கு வெளியில் ஒரு லெட்டரை வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு டோரை தட்டிட்டு அங்கேருந்து போயிருந்தான். நந்தினி வெளியில் வந்து யாருன்னு தேடுறா. அப்புறம் லெட்டரை எடுத்து பார்க்குறா. அதில் டுநைட் இஸ் ஸ்பெஷல் பட் இட் பி பியூட்டிஃபுல் இஃப் யூ அண்ட் ஐ ஆர் டுகெதர் அப்படின்னு இருக்குது. நந்தினி ரீட் பண்ணிவிட்டு மார்னிங் ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் டுநைட் அப்படின்னு சொன்னதை திங்க் பண்ணிவிட்டு மார்னிக்கை தேடுறா. அப்புறம் ஸ்மைல் பண்ணிகிட்டே கிளம்புறா. நந்தினி மார்னிக் அப்படின்னு கூப்பிட்டுட்டே மார்னிக்கை தேடி வரா. மார்னிக் பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். நந்தினி அவனை பார்த்துட்டு மார்னிக்னு கூப்பிட்றா. அவன் போயிருந்தான். அப்புறம் மார்னிக் வரான். பின்னாடியே நந்தினி தேடிட்டே வரா. அப்புறம் நவ்யா நர்வஸாகவே முக்தி பக்கத்தில் வரா. நவ்யா அவளை இடிச்சிட்டு கீழே விழுந்துருதா. முக்தி பார்க்குறா. நவ்யா உனக்கு கண்ணு தெரியாதா நான் கீழே விழுந்துட்டே பாரு ஒன்னால தான் அப்படின்னு சொல்கிறா. முக்தி எக்ஸ்கியூஸ் மீ யூ டாக்கிங் டு மீ அப்படின்னு கேட்குறா. நவ்யா யூ டாக்கிங் டு மீ ஹலோ நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் ஐயோ வலிக்கே அப்படின்னு சொல்கிறா. ஹர்ஷத் மெதுவாக முக்தி பேக்கிட்ட வரான். முக்தி லிசன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் ட்ராமா அண்ட் கெட்டப் நான் இங்கே நிற்கிறேன் உன்னை டச் கூட பண்ணலை கெட்டப் அப்படின்னு சொல்கிறா. நவ்யா தொடக்கூட இல்லையா எவ்வளோ வேகமாக என்னை தள்ளிவிட்ட இந்த மியூசிக் அண்ணாக்கு முன்னாடியே என்னை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் கபீர் வந்துட்டு இங்கே பாரு சாவித்ரி உன்னோட இந்த ட்ராமாக்கெலாம் யாரும் பயப்பட மாட்டோம் ஸோ ப்ளீஸ் ஜஸ்ட் மூவ் அவுட் அப்படின்னு சொல்கிறான். ஷத் கபீர் மொபைல் எடுத்து ராகவ் சாருக்கு ஹிஸ் ஃபோன் இஸ் வித் மீ ப்ளீஸ் கம் அர்ஜென்ட்லி 7th Street கார்னர் அப்படின்னு மெசேஜ் சென்ட் பண்ணுறான். அப்புறம் திரும்பவும் மொபைலில் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் நந்தினி வந்துட்டுருக்கா. ஒரு பியூன் வந்துட்டு ஒரு லெட்டரையும் ஃப்ளவரையும் கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நந்தினி தேங்க்யூன்னு சொல்லிட்டு வாங்குறா. அவங்களும் வெல்கம் மேம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நந்தினி ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணுறா. அதில் பிஹைண்ட் த காலேஜ் அட் 9:30 PM அப்படின்னு இருக்குது. நந்தினி ஹூ ஃபையப்பா மார்னிக் இஸ் ஆல்வேஸ் யூஸ் திஸ் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ மார்னிக் பார்த்துட்டு இவ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான்.